ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் எய்ட் ஆஃப் பாய்சனிங். பாய்சனிங் சொன்னாவே நிறைய பேர் டேப்லெட்ஸ் எடுத்துருப்பாங்க, பூச்சி மருந்து எடுத்துருப்பாங்க, எலி மருந்து எடுத்துருப்பாங்க. சின்ன குழந்தைங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க என்ன எடுப்பாங்க? கேம்பஸ் எடுத்துருவாங்க, அதோட ஸ்மெல் நல்லா இருக்குன்னு, அதோட கூட வாட்டர் நினச்சி கெரோசின் எடுத்து குடிச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது நம்ம முதல்ல என்ன பண்ணக்கூடாதுன்றதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் பெரியவங்க சாணி பவுடர் கலக்கி கொடுத்துருவாங்க, சால்ட் வாட்டர் கொடுப்பாங்க, வாமிட்டிங் எடுக்கணும், நிறைய தண்ணி குடிக்க வச்சிருவாங்க. ஏன்னா அதனால் வாமிட் எடுத்தாக்கா அந்த உள்ளுக்குள்ள இன்டர்னலாக போனதில் வெளியில் வரணும். ஆனால் கண்டிப்பாக நம்ம அப்படி செய்யவே கூடாது. இந்த மாதிரியான ஸ்டொமக் வாஷ் நம்ம கொடுக்கக்கூடாது வீட்டில். ஏன்னாக்கா அவங்க எவ்வளோ பாய்சன் எடுத்தாங்க, எந்த வகையான பாய்சன் எடுத்தாங்க, எவ்வளோ குவான்டிட்டி ஸ்வாலோவிங் பண்ணாங்க, இது எதுவுமே நமக்கு தெரியாது. அவங்க எந்த லெவல் ஆஃப் கான்ஷியஸில் இருக்காங்கன்னு தெரியாது. இதை விட்டுட்டு நம்ம அவங்களுக்கு திணிக்கும் போது இந்த சாணி பவுடரு, இந்த சால்ட் வாட்டர்லாம் நம்ம கொடுத்து திணிக்கும் போது அவங்க வாமிட் எடுப்பாங்க. வாமிட் எடுக்கும்போது அந்த நெஞ்செரிச்சல் இருக்கும். இதில் என்ன பண்ணலாம்னா, அவங்களுக்கு பாய்சன் சாப்பிட்டதுனால நெஞ்செரிச்சலும் அதோட கூட லிப்ஸ் எல்லாம் பர்னிங் சென்சேஷன் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம சிப்ஸ் ஆஃப் வாட்டர் கொஞ்சம் கொடுக்கலாம். சடனாக ஹாஸ்பிட்டலுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர் கிட்ட நம்ம மறக்காமல் இந்த சில விஷயங்களை சொல்லணும். அவங்க என்ன வகையான பாய்சன் எடுத்தாங்க, அட் வாட் டைம் அவங்க அந்த பாய்சன் எடுத்தாங்க, எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட்டாங்க, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னாக்கா கூடவே அந்த பாய்சன்ஸையும் நம்ம கேரி பண்ணிவிட்டு டாக்டர்ஸ் கிட்ட போனோம்னாக்கா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடிக்வேட் இன்ஃபர்மேஷன் நம்ம மருத்துவர்கிட்ட கொடுக்கறதுனால உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்கிறவங்கள நம்ம ஈஸியாக காப்பாற்றிடலாம். என்னோட ஒரு சின்ன சஜஷன், வாழ்க்கையில் பாய்சன் எடுக்கிறவங்க கண்டிப்பாக சந்தோஷத்தினால எடுக்க மாட்டாங்க இல்லைங்களா? காதல் தோல்வியினால, மன கஷ்டத்தினால, பண கஷ்டத்தினால, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையினால அவங்க எடுக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை இக்னோர் பண்ணிவிட்டு, இப்போ ரோஜா பூனே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நம்ம பூ பறிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்கிறதே முள்ளு தான். முள் ஹர்ட் பண்ணுதேன்னு சொல்லிட்டு நம்ம ரோஜா பூவை பறிக்காமல் இருக்கிறோமா? இல்லை இல்லைங்களா? ஸோ நம்ம அதே போல் தான் நம்ம வாழ்க்கையிலையும் அந்த முட்கள் போல் இருக்கிற கஷ்டங்களை நம்ம கடந்து போனால் தான் சந்தோஷமான தேன் கூட நம்ம ருசிச்சு பார்க்க முடியும். சந்தோஷமாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தம்ஸ் அப் பண்ணுங்கள். பை கைஸ்.